ஜனநாயகன் விஜய் நடிக்கக்கூடிய திரைப்படம் குறித்தான ஒரு அப்டேட்டுடன் தான் உங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றேன். உங்களுக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் தளபதி அரசியல்வாதி என்று பல பெயர்கள் வைத்து அழைக்கக்கூடிய நம்ம விஜய் சார் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் வருகின்ற 2026 வருடம் திரைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த திரைப்படம் எப்பொழுது வெளியாகிறது குறித்து செய்திகளை பார்ப்போம். முதலில் விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அரசியல் சார்ந்த ஒரு வேடத்தில் நடிக்கின்றாரா என்ற கேள்விக்கு நிச்சயமாக இல்லை என்று அந்த திரைப்படத்தின் படக்குழு அறிவித்திருக்கின்றது. அப்படி அரசியலை சார்ந்த திரைப்படம் இல்லை என்றால் இதை எதை சார்ந்த திரைப்படம் என்ற கேள்வி நமக்குள் எழுகின்றது. நிச்சயமாக விஜயின் திரைப்படமாகவும் தளபதியின் திரைப்படமாகவும் ரசிகர்களுக்கான திரைப்படமாகவும் இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டு திரைப்பட உலகில் தனக்கென்று மாபெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்கின்றார். அவர் அரசியல் வருவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பல திரைப்படங்களில் பல அரசியலை பேசியிருக்கின்றார். அந்த வகையில் அரசியலுக்கு வந்த பிறகு நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் அரசியல் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். அது பெரிதாக பிற கட்சிகளையோ யாரும் நபர்களையோ தாக்கி இருக்காது என்பதுதான் செய்தி. அனைத்து திரைப்படங்களும் ஏதோ ஒரு அரசியல் கருத்தை மையப்படுத்தி தான் எடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படமும் நிச்சயமாக ஏதோ ஒரு அரசியல் கருத்தை மையப்படுத்தி எடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முழுக்க அரசியலை மட்டும் இந்த திரைப்படம் பேசாது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தெளிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எப்படி ஒரு எம்ஜிஆர் இடத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லையோ, எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இடத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லையோ, அதேபோன்று விஜய் அவர்களுடைய இடத்தையும் இங்கே அடுத்த தலைமுறை நடிகர்கள் பூர்த்தி செய்ய முடியாது என்பது ஒரு பேருண்மை. எனவே அதற்கான முழு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் திரை ரசிகர்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. படம் முழுமை பெறாமலேயே கிட்டத்தட்ட 121 கோடி ரூபாய்க்கு OTT தளத்திற்கு விற்கப்பட்டதாக ஒரு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. நம்ப தகுந்த செய்தியாக இல்லாவிட்டாலும் அப்படி நடந்திருந்தால் நிச்சயமாக படம் வருவதற்கு முன்பே இந்த படம் நல்ல ஒரு விலைக்கு OTT தளத்திற்கு விற்கப்பட்டுள்ளது என்பதுதான் செய்தி. வினோத் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்கள் செய்திருந்தாலும் அனைவராலும் பேசப்படக்கூடிய பாராட்டத்தக்க திரைப்படங்களாக அந்த திரைப்படங்கள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஜனநாயகன் திரைப்படமும் நிச்சயமாக அனைவராலும் பாராட்டத்தக்க திரைப்படமாக இருக்கும். நிச்சயமாக மாபெரும் ஒரு செய்தியை இந்த திரைப்படம் பேசும் விஜய் அவர்களுடைய நடிப்பின் மூலமாக என்பதில் நமக்கு எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். மேலும் இந்த திரைப்படம் 100க்கு 100 தளபதி திரைப்படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் தளபதி ரசிகர்களுக்காக நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படமாக இது இருப்பதால் மாசாக செம்மையாக ஹிட்டாகக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்கும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் திரையரங்குகளை நிரப்புவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவர்கள் விருப்பப்படி ஜனநாயகன் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக தமிழ்நாட்டில் வலம் வரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழ் திரைப்பட ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் கொண்டாட வைக்கும். மேலும் இதை போன்று புதிய காணொளிகள், டீகோட் செய்யப்பட்ட காணொளிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.